ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி இருந்தாரு. அவர் ஒரு கோழி பண்ணை வச்சிருந்தாரு. அவர்கிட்ட நிறைய கோழிங்க இருந்தது. அதுல ஒரு கோழி தினமும் தங்க முட்டை இட்டுச்சான். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சான். தினமும் தவறாம தங்க முட்டை இட்டுச்சான் அந்த கோழி. ஒரு நாள் அந்த விவசாயி தங்க முட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு நகைக்கடையில வித்துட்டு வந்தாராம். நல்ல லாபம் கிடைச்சதான். அவர் நினைச்சாராம், அடடா, தினமும் ஒரு முட்டையா இந்த கோழிக்கிட்ட இருந்து எடுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா கோழியோட வயிறையே அறுத்தோம்னா கோழிக்கிட்ட இருக்கிற எல்லா முட்டைகளையும் ஒரே நாள்ல எடுத்துடலாமே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி கோழியை வந்த உடனே நம்ம அறுத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணாராம். கோழியை நல்லா வெட்டினாராம். வெட்டினதுக்கு அப்புறம் பார்த்தா கோழி இறந்துதான் போச்சே தவிர கோழி வயிற்றுல எந்த முட்டையுமே இல்லையா. அப்பதான் அவருக்கு தெரிஞ்சுதான், கோழியை அப்படியே வச்சிட்டு இருந்தா தினமும் ஒரு தங்க முட்டையாவது கிடைச்சிருக்கும். பேராசைப்பட்டு ஒரே நாள்ல எல்லா முட்டைகளையும் எடுக்க நினைச்சு இப்ப மொத்தமா கோழியே இறந்துருச்சுன்னு நினைச்சாராம். பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாராம். இப்ப இத ஒரு திருக்குறள் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்பம் இடையரா தீண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்னும் வேணும் வேணும் அப்படிங்கிற பேராசையோட நம்ம இருக்கும் பொழுது நமக்கு துன்பம் தான் வந்து சேரும். பேராசையை விடும்போதுதான் நமக்கு இன்பம் வந்து சேரும். அவா அப்படின்னா பேராசை. இந்த திருக்குறள் 369வது திருக்குறள், அவா வருத்தல் அப்படிங்கிற அதிகாரம். நன்றி, வணக்கம்.